11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக அந்த சாதனை செஞ்சிருக்கிறோமே. இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நின்றுச்சா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுத்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுத்தாங்களா? கல்வி நிதி 2500 கூட இது வரைக்கும் வரல. ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. போன நிதியாண்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேர்ல பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பாஜக அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நாம புறக்கணிக்க வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சொல்லுவேன். சமீபத்தில் முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய அடிமையாக இருந்து தமிழ்நாட்டுடைய சன்மானத்தையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 19 நாட்கள் மக்கள் கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு தெருவா போக, ஒவ்வொரு வீடா போக, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. சொல்லுங்க, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் பண்ணணும். ரிமோட் கண்ட்ரோலாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. நிச்சயம் அது அலோவ் பண்ணக்கூடாது. நாம சொல்ற தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே பல தோல்விகள் கொடுத்திருக்கீங்க. அந்த கூட்டணிக்கு மீண்டும் நுழைய விட்டு வேணாம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் கடமை நம்மகிட்ட இருக்கு. செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன்.